டேய் இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தல அனுப்பு. சரிங்க சார். புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ, நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். கொடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தர வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய் ஏன் சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும், உன்னாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன்மிசி வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிக்ரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார், புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா? யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறாங்க. எத்தனாவது படிச்சிருக்கன்னு கேட்டா தூங்குற. என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். பிரைம் டைம்க்கு இல்ல பிரேம் டைம்க்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்கே. ஹலோ மேடம், யார் பேசுறீங்க? சீக்கிரம் வாடி. என்னடி இன்னுமா மலப்படி யாத்திரை அது டமால சத்தம் கேட்டது? ஆமா, என்ன ஆச்சு தெரியலையே. அலைய உட்றே காணோம். தெரியலடி, என்னமோ சத்தம் கேட்டது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த ரங்கநாயகி எங்க போனா? என்ன மாமி, உள்ள போக வேண்டியதானே? ரங்கநாயகி, உங்க ஆத்துல பெருசா வெடி சத்தம் கேட்டது, அதான் ஓடி வந்தோம். மலர் இருந்தாளே. மலர், ஐயோ இவ்வளவு மலர். ஏ மலர், மலரே இருமா வரேன். நிறைய மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஏ மலர், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? இருமா இல்லையோ தெரியல. மாமி, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? குக்கர்ல 3 விசில் வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டு போனல. ஏன் ஆஃப் பண்ணல? ஃபோன் பண்ணனும். 5 நிமிஷத்துல ப்ரோகிராம் முடிஞ்சிடுமா? வரேன். ஆத்துல ஒரு பொண்ணு இருப்பாளோ, பாத்தீங்களா மாமி? மண்ணா கட்டி டிவி. அங்க குக்கர் வெடிச்சு வீடே எரிஞ்சு போயிருக்கும். ஊரெல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. உன் டிவி முக்கியமா போச்சா? ஒரு கழுத வயசாச்சு. உங்க அப்பா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். இந்த டிவி ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும். சிச்சோ, மூஞ்சி முகர கட்டியே பாருங்க. இந்த பாழா பொண்ணு டிவியால வீடே போயிட்டு இருக்கும் இந்த நேரம். என்ன டிவியோ? லேட்டஸ்டா இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்ல இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது. லேடிஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரிங்க சார், புரியுது சார். அறிவு, 4 வருஷமா மலரையே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏன்டா இப்படி போட்டு தொல்லை பண்ற? ஏய் அங்க பாரு, அறிவு வரா. ஆமாண்டி, இதுக்கு என்னதான்டா மச்சான் முடிவு? ஏய் அறிவு ஏதோ ஃபீலிங்கோட வராம போல இருக்குடி. மச்சான் நீ பாத்துக்கடா. ஆமா, பெரிய புண்ணிக்க மன்னன் கமலஹாசன் ஃபீலிங்கா வராரு. ஏண்டி அவனை திட்டிட்டே இருக்க? ஹாய் மலர், நான் வரட்டுமா? வராத போ. மலர், ஐயோ போ ப்ளீஸ்.
கட்டி போட்டு போன மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்சை பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்டி. டார்ச்சரா இருக்குடி. இப்போ வந்து வணக்கம் மாஸ்டர். என்னம்மா? எங்க வீட்டுக்கார் நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்ல இருந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். நடராஜா மாஸ்டர், கராத்தேக்காரனுக்கு குடிக்கிறதா வாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தே ஆவாதரா. சொல்றது புரிஞ்சுதா? அந்த மகமாயி சத்தியமா குடிக்க மாட்டோம் மாஸ்டர். சரிம்மா, நீ ரொம்ப போம்மா. நன்றி நீ நான் மாஸ்டர். பாத்துக்கம்மா. நீ கவலைப்படாத. சரிங்க மாஸ்டர். எல்லாம் அந்த மகமாயி புண்ணியம். டேய், வாள பாக்குறா இப்போ உன்ன. ஏதாவது வித்தியாசமா பண்றா? அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போகுதுடா. ஒண்ணு ஆகாதடா. சட்டையை கழட்டி ஆம்ச காட்டுறா. அப்படியே சொல்றேன். மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கைட்டலாம்ன்றியா? அசத்துறா, உடம்ப காட்டி அறிவு என்னமா ஆம்ஸ் வச்சிருக்கான்? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சினா இந்த பரமத்தி வேலூர்லயே நீ தாண்டா ஆணழக. ஏய், அறிவு என்னமா 4 ஆம்ஸ் வச்சிருக்காண்டி. என்னாலயே நம்ப முடியல. அவன் சூப்பர் தூவிங்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு மன்னதன் கிடைச்சான்னு வெச்சுக்கோ, அவனை அப்படியே வளைச்சு போட்டு கருமம் எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. துணியை தோடி. எப்படி மச்சி? அசத்து மச்சான், அஸ்தரா. இதோ பாரு. ஏய், அறிவு என்னமா டைவ் அடிக்கிறான் பாருடி. அறிவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலடி. சூப்பர். அவன் டைவ் அடிக்கலடி, பாறையில வடிக்க கீழே விழுந்திருக்கான். ஏய் மச்சான், ஒரு டைம் பேசிட்டு இருக்காங்க. மச்சான் மொக்க போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. போடட்டும். உங்களை இங்க துணி தைக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க பாரு. காலேஜ்க்கு போனாலும் தொல்லை, காவிரி ஆத்துக்கு வந்தாலும் இவனுங்க தொல்லை தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன்னை சிக்க வச்சிடுவான். ஓ, சிக்க வச்சிடுவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. தடிமாடு. நான் புதுமையானவன், உன்னை புரிந்து கொண்டவன். எப்படிடா மச்சி? சூப்பரா மச்சான். பொழப்பு பார்க்காம குரங்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு. மங்கி, டாங்கி, சிம்பான்சி. ஏய், ஏன்டி அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி திட்டிட்டே இருக்க? ஏய் மலரு, ஒரு நாளைக்கு நீ அறிவு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற. சாமி காக்கா அந்த சாமி எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, ஜோக்காலி பிரேம இல்ல, இன்னைக்கு நம்ம தான்டா ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு அனுப்பு. சரி. டேய் பளிங்கி, என்னடா அதிருது? இங்க தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. போங்க. நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி சிம்பா லவ் பண்ணு சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். அதுக்கு நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒரே ஒரு நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாளே. நெக்ஸ்ட் வாதெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே. உன் ஆசிரமத்தில் அமரு. ஓ திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் மெரினா பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார், நியூஸ் வாசிக்கத்தானே? தேரதமா நினைச்சிட்ட. யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இந்த சொட்ட மண்டே இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுத்துறே ரோஜா டிவி மாமா. வாரது போறதுன்னா நீ மாமாவை ஆக்கிது இல்லே. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். என்ன பேட்டியா? எடு சார், நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாம இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன்.
சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்குற? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்னு நிலைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் பாட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு, எனக்கு வயசாச்சு, கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்க. சார் ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம். தேங்க்யூ சார். உங்க லைவ் ப்ரோக்ராமை பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. இதனால டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுமா? பிரேம், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். எல்லாமே உங்க ஆசீர்வாதம் சார். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உன்னோட சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆர் யூ ஹாப்பி? ஓ எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். நான் வரேன் சார். குட் மார்னிங். இந்தாங்க, நான் தான் இனிமேல் ஜிம் இன்சார்ஜ். கைது போட்டு போங்க. கைது போட்டிங்களா? காஞ்சினா மட்டும் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கேளுங்க, நான் இங்கே தான் இருப்பேன்.